இன்னைக்கு நாம 2014 ரிலீஸ் ஆன அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான பரபரப்பான ஒரு படம் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோவுடைய அண்ணன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அண்ணனுடைய சாவுல ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரிய வரும்போது நம்ம ஹீரோ தனியாவே அந்த கேஸ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிச்சு நம்ம ஹீரோ என்ன விஷயம் கண்டுபிடிச்சாரு, நம்ம ஹீரோவுடைய அண்ணனுடைய சாவுக்கு என்ன காரணம், யாரெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்கினாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்துடைய முழு கதையே. இந்த படத்துல நம்ம லட்சுமி மேனன் கூட நடிச்சிருக்காங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவுடைய அண்ணியுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் காமிக்கிறாங்க. இவங்க எங்கேயோ வெளியே போயிட்டு அண்ணியுடைய வீட்டுக்கு வராங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அண்ணாவும் அண்ணியும் வாழ்ந்த அந்த வீட்டுக்கு வராங்க. அண்ணா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டு இருப்பாரு. அதுக்காக சடங்கெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குலாம் போயிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்க வீடே ஒரு தூசியா பழைய வீடு மாதிரி இருக்கு. இந்த வீட்டை கிளீன் பண்ணலாம் நம்ம ஹீரோ கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ணி உள்ளுக்குள்ள போறாங்க. புருஷனுடைய போட்டோவை பார்த்துட்டு கண் கலங்கி சமயம் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த குட்டி பொண்ணு பார்த்துட்டு ஓடி வந்து சித்தப்பா சித்தப்பா அம்மா சமயம் அழுகுறாங்க. அப்பாவுடைய போட்டோவை பார்த்து அழுகுறாங்க. ஏன்னு வந்து கேளு அப்படின்னு சொல்லும் போது அப்பா சாமி கிட்ட போயிட்டாரு இல்லையா, அந்த விஷயத்த நினைச்சு அம்மா ஃபீல் பண்றாங்க போல. நீ ஒன்னும் கவலைப்படாத, அம்மா சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளீன் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு வராங்க. அண்ணி வந்து ஏங்க இதை நீங்க ஏன் பண்றீங்க, நான் கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல அண்ணி, நம்ம வீட்டை நம்ம தான் கிளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டே இருக்கும் போது தண்ணி வர மாட்டேங்குது, அது என்ன விஷயம்னு பாருங்க அப்படின்னு சொல்ல இவரு போயிட்டு மோட்டரை சரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா அந்த மோட்டரை சரி பண்ணிட்டே இருக்கும் போது அப்ப அந்த குட்டி பொண்ணு ஓடி வந்து சித்தப்பா உங்களுக்கு மோட்டர்லாம் சரி பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நல்லாவே தெரியும், நீ ஓடி போயிட்டு அம்மா கிட்ட சரி பண்ணியாச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளீன் பண்றாரு. அந்த டைம்ல இந்த காலனியோடைய செக்ரட்டரி வராரு. வந்து நம்ம ஹீரோ வேலைக்காரன்னு நினைச்சிட்டு நீ ரொம்பவே நல்லாவே கிளீன் பண்ற, உன் வேலையெல்லாம் நான் பாக்குறேன், நீ என்ன பண்ணு இந்த காலனில இருக்கிற எல்லாத்தையும் வேலையை சேர்ந்துட்டு இந்த மொத்த காலனியும் கிளீனா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது என்ன பார்க்கும் போது உனக்கு என்ன வேலைக்கார மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சண்டை போடுறாரு. இப்போ அண்ணி ஓடி வந்து இவர் வேலைக்காரெல்லாம் கிடையாது, என் மச்சின எனக்கு உதவியா இருக்கலாம்னு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அந்த செக்ரட்டரியும் சாரி சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு ரவுடி கும்பல காமிக்கிறாங்க. இந்த கேங்கோடைய லீடர் வந்துட்டு கரும்பன் ஜான். இந்த ஜானுக்கு ஒரு தம்பி இருப்பான், அதுக்கப்புறம் ஒரு மச்சான் இருப்பான். இவங்க 3 பேருமே சொந்தக்காரங்க. ஆனா ஜானுக்கு ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முஸ்தபா தான். எப்பயுமே அண்ணா வந்துட்டு முஸ்தபாவையே நம்புறாரு. முஸ்தபா தான் அடுத்த கரும்பன் ஜானா மாற போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனுக்கும் மச்சனனுக்கும் இந்த முஸ்தபாவை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதே டைம்ல ஜபார் பாய்னு ஒரு இன்னொரு கேங் லீடரை காமிக்கிறாங்க. இந்த லீடர் இதுக்கு முன்னாடி இந்த ஜானுடைய டீம்ல தான் இருந்திருப்பான். ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையால பிரிஞ்சு போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப 2 டீமுக்கும் செட்டே ஆகாது, சும்மா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இந்த டீமை சேர்ந்தவன அந்த டீம்காரங்க வெட்டுறது, இந்த மாதிரி பழி வாங்கிட்டே இருப்பானுங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அன்னிக்கிட்ட நான் இன்னைக்கு கிளம்பி இன்சூரன்ஸ் ஆபீஸ்க்கு போயிட்டு அண்ணா இறந்து போயிட்டாரு இல்லையா, அதுக்காக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது நீ போறதுக்கு முன்னாடி மூர்த்தி சாரை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. யார் இந்த மூர்த்தி சாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன் அண்ணாக்கு ரொம்ப பிடிச்சவரு, இந்த ஊர்லயே ஏன் இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லுவாரு. உன்னுடைய அண்ணாக்கு எல்லா விதத்திலையும் உதவியா இருந்தவர் தான் இந்த மூர்த்தி சாரு அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா சரி நான் பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு மூர்த்தி சாரை மீட் பண்றாரு. அந்த மூர்த்தி ரொம்ப நல்லவரா இருக்காரு, ரொம்பவே உதவி செய்யற மனத்தோட பேசிக்கிட்டு இருக்காரு. உன் அண்ணன் வந்துட்டு எனக்கு ஒரு புள்ள மாதிரி இருந்தா அநியாயமா அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப ஃபீலிங்ல இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ இந்த இன்சூரன்ஸ் ஆபீஸ் போறேன், அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு உனக்கு வந்துட்டு எஃப்ஐஆர் காப்பியும் அதுக்கப்புறம் போஸ்ட் மார்ட்டத்துடைய காப்பியும் கேட்பாங்க. நீ கிளம்பி ஸ்டேஷனுக்கு போ, அங்க சிஐ ஜீவன் இருப்பாரு, அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவரு, உனக்கு உதவியா இருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்பி எல்ஐசி போறாரு. அங்க போனா ஹெல்ப் பண்ற டேபிள்ல ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹெல்ப் பண்ண தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் குதர்க்கமாவே பேசுறாங்க. மேடமுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மணிமேகலை அப்படின்னு சொல்றாங்க. என்னது மணிமேகலையா அப்படின்னு சொல்லிட்டு இவரு சிரிச்சு கலாச்சி விட்டுறாரு. இப்போ இந்த மாதிரி அண்ணா இறந்து போயிட்டாரு, அவருடைய இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க போல. அங்க இன்னொரு மேடம் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு வந்து சொல்லும் போது ஏமா நான் கேட்கிற ஒரு கேள்விக்கும் நீ அங்க கேட்டு வந்து ஆன்சர் பண்றதுக்கு நானே போயிட்டு மேடம் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஃபார்மை ஃபில் அப் பண்றேங்க, அதுக்கப்புறம் டெத் சர்டிபிகேட், போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட்டுடைய காப்பி, அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாங்க எங்களுடைய லீகல் லாயர் கிட்ட அனுப்புவோம், அவர்
அவரு இந்த விஷயம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லுவாரு. அவர் ஒரு என்ஓசி கொடுத்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் பணம் சாங்ஷன் ஆயிடும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த எஃப்ஐஆர் காப்பியும் அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த காப்பியும் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு. இப்போ கடைசியா டெத் சர்டிபிகேட் வாங்கணும். அதுக்காக மறுநாள் கிளம்பி நம்ம ஹீரோ கவர்மெண்ட் ஆபீஸுக்கு பஸ்ல போயிட்டே இருக்கும்போது அங்க ஹீரோயினை பாக்குறாரு. பஸ் செம கூட்டமா இருக்கு. அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆள் நின்னுட்டு இவங்க கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கான், முத்தம் கொடுக்குற மாதிரி பண்றான். பஸ் பிரேக் அடிக்கும் போதெல்லாம் வேணுத்துனே தொட்டு தொட்டு பாத்துட்டு இருக்கான். இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ பார்த்து காண்டாகிறாரு. நம்ம ஹீரோ அடிக்கடியே சொல்லுவாரு, நான் ஊர்ல ஒரு பொது சேவை பண்ற ஒரு ஆளா இருந்தேன், இங்கேயும் வந்து அந்த விஷயத்தையே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணிட்ட சொல்லியிருப்பாரு. அண்ணி வந்துட்டு இது வந்துட்டு சிட்டி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது ஒன்னும் உங்க ஊர் மாதிரி கிடையாது, அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான், நீங்க போனீங்கன்னா யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ பஸ் பிரேக் அடிக்கும். இவன் வேணுத்துனே ஓடி போயிட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ற மாதிரி பண்றான், முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் பண்றான். இதை பார்த்துட்டு ஹீரோ எந்திரிச்சு வந்து போட்டு போலன்னு பழக்கிறாரு. ஒரு பொண்ணு கிட்ட பஸ்ல தப்பா நடந்துக்கிறியா, உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு பஸ் விடுங்க அப்படின்னும் போது போலீஸ் கேஸ்லாம் வேணாம், பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஏமா உங்ககிட்ட இவன் தப்பா நடந்துட்டானா இல்லையா, உன்னை கட்டி பிடிச்சானா, உன்னை தொட்டு பார்த்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாத்துக்கும் இவங்க ஆமான்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போ வேணான்னு சொல்ற, உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஓகேன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவே ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாரு. அங்க போலீஸ் வந்துட்டு உன்னை அவன் எங்க தொட்டான், எப்படி தொட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும் போது, சார் நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப தப்பா இருக்கு, இந்த எல்லா கேள்வியும் பெண் போலீஸ் தான் கேட்கணும், நீங்க கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் பேசும்போது, சட்டம்லாம் பேச நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த சம்பவத்தை கண்ணால பார்த்த ஒரே சாட்சி நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. சாட்சினா சைன் போட்டு போடா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சைன் போடுறாரு. ஹீரோயினும் சைன் போட்டு பஸ் ஏறி அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கவர்மெண்ட் ஆபீஸ் போயிட்டு டெத் சர்டிபிகேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க இருக்கிற எந்த அதிகாரிகளும் மதிக்கவே மாட்டாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு பாக்குறாரு, டெய்லி போறாரு, காலையில போறாரு, ஆனா எந்த அதிகாரி டெத் சர்டிபிகேட் கொடுப்பாரு அப்படின்னு கூட நம்ம ஹீரோக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரே ஒரு அதிகாரி பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அவரு தான் வந்துட்டு டெத் சர்டிபிகேட் எல்லாம் கொடுப்பாரு, அவரு இப்போ வரவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது எங்க போயிருக்காரு, நான் வேணா வீட்டுக்கு போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, அவரு வீட்டுல கிடையாது ஜெயில இருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது, என்னது ஜெயிலியா, இவரு ஏன் ஜெயிலுக்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பஸ்ல போகும்போது ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாரு அப்படின்ற மாதிரி யாரோ ஒரு புடிச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயில போட்டுட்டு இருக்காங்க. எப்ப வருவாரு அப்படின்னே தெரியல, ஜாமீன் கிடைச்சாதான் வெளியே வருவாரு, வெளியே வந்தாதான் மத்த வேலையெல்லாம் பாப்பாரு அப்படின்னு சொல்லும் போது, இத சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு இந்த விஷயத்த நம்ம பண்ணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இந்த பஸ்ல இந்த டைம்ல வரும்போது இந்த விஷயத்துக்காக கைதானாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமாப்பா உனக்கு முன்னாடியே தெரியுமா, அப்படின்னா வேலை ஈஸியா முடிஞ்சுது, நீ சீக்கிரமா டெத் சர்டிபிகேட் வாங்கிடுவ அப்படின்னு சொல்லும் போது, ஆமா சர்டிபிகேட் வாங்கிடுவேன், ஆனா எனக்காக தான் அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ நேரா போயிட்டு ஹீரோயினை பார்த்து இந்த சம்பவத்தை பத்திலாம் சொல்லி, டெத் சர்டிபிகேட் இல்லாம இந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முடியவே முடியாது அப்படின்றாங்க. ஏமா கண்டிப்பா அந்த ஆள் எனக்கு டெத் சர்டிபிகேட் கொடுக்கவே மாட்டான், இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணி அவனை ஜெயிலேயே புடிச்சு போட்டேன், இதுக்கப்புறம் எப்படி தருவான், நீ எனக்கு உதவி பண்ணுமா அப்படின்னு சொல்லும் போது உதவி எல்லாம் பண்ண முடியாது, டெத் சர்டிபிகேட் இல்லாம கண்டிப்பா உங்களுக்கு இன்சூரன்ஸை கிளைம் பண்ண மாட்டாங்க, நீங்க வேணா நேரடியா போயிட்டு பேசி பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. ஏன்னா அவரு ஜாமீன்ல வெளியே வந்துட்டு இருப்பாரு. நேரா அந்த அதிகாரியுடைய வீட்டுக்கே போகும்போது அவருடைய மனைவி சண்டை போட்டுட்டு கோச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த அதிகாரி ஹீரோவை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாரு. யோ நீ எங்கயா இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையுமே சொல்லி என்ன மன்னிச்சுக்கோங்க, எனக்கு டெத் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வாய்ப்பே இல்ல, நான் கொடுக்கவே மாட்டேன், என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் கொடுக்கவே மாட்டேன், நீ என் வாழ்க்கையவே அடிச்சுட்ட, என் பொண்டாட்டி என்ன விட்டு போயிட்டா, என் மான மரியாதை போயிடுச்சு, நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரே சம்பவத்துல அனுபவிச்சுட்டேன், உனக்கு டெத் சர்டிபிகேட் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, ஐயா நான் வேணா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறேன், அப்பயாச்சும் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, முதல்ல பண்ணு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அம்மா அப்பா கிடையாது, மாமாவும் மாமியும் தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க போல. இப்ப எப்படியாச்சும் இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தெரிஞ்ச ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து பொண்ணு பார்க்க வைக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த மாப்பிள்ளைய சுத்தமா பிடிக்கவே இல்லை, ஏதோ மாமாவும் மாமியும் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டீ காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அப்படியே அவங்க பாட்டுன்னு ஒரு ஓரமா போய் நின்று ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த டைம்ல போலீஸ் வராங்க. என்னாச்சு சார், எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் மாமியும் கேட்கும் போது, இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு, பாதிக்கப்பட்ட பெண்களை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு நாங்க வந்துட்டு வாக்குமூலம் வாங்கக்கூடாது, நேரா தேடி போயிட்டு வீட்லயே தான் வாக்குமூலம் வாங்கணும், முக்கியமா பெண் போலீஸை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம், மணிமேகலையை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, அடி பாவி எங்க மானத்தையே வாங்கிட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் மாமியும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிள்ளை
வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த பொண்ணே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப பிரஷரா இருக்கு, சமயம் அழுகுறாங்க. இப்போ நீங்க கிளம்புங்க, நான் அப்புறமேட்டுக்கா சொல்லும் போது வந்து எடுத்துட்டு போங்க, இப்போ இங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா என்ன விஷயமாச்சு ஏதாச்சு, என்ன போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் மாமியும் செமையா திட்டுறாங்க. எங்க கிட்ட கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது இவங்க நடந்த விஷயம்லாம் சொல்றாங்க. இதே டைம்ல ஹீரோயினை பார்க்க வந்திருக்காரு. இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவங்க மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. செமையா சண்டை போடுறாங்க. இவங்க மறுபடியும் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, அப்புறமேட்டுக்கா பேசிக்கலாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கும் கிளம்பி போயிட்டு நீ எப்படியாச்சும் அந்த கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்கும் போது நீ பண்ண காரியத்தால எனக்கு எவ்வளவு அசிங்கம் எவ்வளவு அவமானம் தெரியுமா, நான் வந்துட்டு ஒரு பையனால அபியூஸ் பண்ணப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், ஜெயிலுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. அதே டைம்ல போலீஸ் என்கிட்ட வாக்குமூலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான், எனக்கு நடக்கவிருந்த கல்யாணமே நின்னு போச்சு, அதுக்கு நீ தான் காரணம், நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்னது நானும் ஷாக் ஆகுறாரு. இத சொல்லிட்டு இவங்க பாட்டுன்னு ஒர்க் பண்ண போறாங்க. நம்ம ஹீரோக்கு தலையெல்லாம் சுத்துது, போயிட்டு பாக்குறாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரிவா நம்ம மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு அப்பா அம்மா கிடையாது, மாமா மாமி தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு பையனை என் தலையில கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாங்க. அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. கரெக்டா அந்த டைம்ல போலீஸ் வந்து என்னை காப்பாத்திட்டாங்க, உனக்கு தான் நன்றி சொல்லணும். சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணுடைய கதை கேட்டவுடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பொண்ணு அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, மாமா மாமியோட வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேமா எதுவும் பிரச்சனை கிடையாது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கும் பிடிச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த ஒரு பாட்டா காமிக்கிறாங்க. இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ போயிட்டு அந்த எல்ஐசி கம்பெனியோடைய லீகல் லாயரை மீட் பண்றாரு. லாயரு எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டாரு. இன்னும் டெத் சர்டிபிகேட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கையில கிடைச்சிருக்காது, இல்லனா கூட செக் பண்ணி பாக்குறேன், நீங்க டெத் சர்டிபிகேட் கொண்டு வந்து கொடுக்கும் போது நான் அடுத்த ப்ராசஸிங்க்கு அமுச்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்துட்டு லாயர் பார்த்துட்டு இது வந்துட்டு ஆக்சிடென்ட் கிடையாது கொலை அப்படின்னு சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது இது ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணப்பட்ட கொலை. இந்த எஃப்ஐஆர் காப்பில அந்த லாரியை யாரு ஓட்டினாங்களோ அவனுடைய பேர் இருக்கு. இவனுடைய பேரு டிப்பர் ஜார்ஜ். இது வரைக்கும் இவன் 40க்கும் மேற்பட்ட ஆக்சிடென்ட் பண்ணி நிறைய பேரை கொலை பண்ணிருக்கான். உன்னுடைய அண்ணாவுடைய கேஸ் ரெஜிஸ்டர் ஆச்சு பத்தியா, அதே போலீஸ் ஸ்டேஷன்ல இவன் மேல இதே கேஸ் மட்டும் 4 இருக்கு. அதாவது 4 பேர் மேல லாரி ஏத்தி கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 4 கேஸ் இருக்கு. ஏனோ தெரியல இவன் இன்னமும் ஜெயிலுக்குள்ள போகாம இவன் பண்ண குற்றங்கள்லாம் நிரூபிக்கப்படாம இவன் வெளியே வந்துட்டே இருக்கான். இப்போ கூட ரிமாண்ட்ல ஒரு 20 நாள் உள்ள இருப்பான், அதுக்கப்புறம் பார்த்தா வெளியே வந்துடுவான். இந்த மாதிரி பிளான் பண்ணி கொலை செய்யப்பட்டவங்களுக்கு எல்லாம் எல்ஐசில பாலிசி வந்துட்டு கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவரு பாலிசியை கூட விட்டாரு, அண்ணாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காண்டாகிறாரு. இப்போ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து இந்த மாதிரி டிப்பர் ஜார்ஜ் மேல ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, என்னுடைய அண்ணாவுடைய சாவு வந்துட்டு ஆக்சிடென்ட் கிடையாது கொலை அப்படின்ற மாதிரி அந்த லாயர் சொல்றாரு. நீங்க ஏன் இந்த கேஸை ஒழுங்காவே விசாரிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது இதையெல்லாம் கேட்க நீ யாரு, நீ வேணா இங்க வந்து உட்கார்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணும்போது நம்ம ஹீரோ கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே இந்த போலீஸ்காரன் ஹீரோ அடிச்சு வெளியே தூக்கிட்டு போயிட்டு தள்ளி விட்டுறாரு. இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா நீங்க ஒரு நாள் ஆன்சர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த ஜீவன் போயிட்டு ஜானை மீட் பண்ணி இந்த மாதிரி அவனுக்கு ஏதோ தெரிஞ்சு போச்சு போல, இந்த விஷயம் வந்துட்டு ஏசிபிக்கு தெரிய வந்தா கண்டிப்பா நானும் மாட்டுவேன் நீங்களும் மாட்டுவீங்க, இந்த விஷயத்துல இருந்து நம்ம எல்லாரும் தப்பிக்கணும் அப்படின்னா டிப்பர் ஜார்ஜோடைய கதையை முடிச்சிருங்க, அவன் வாயை திறந்தா கண்டிப்பா நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் பண்ணவே முடியாது, அவன் நம்பிக்கையான ஒரு ஆளு, எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்றதுக்காகலாம் அவனை கொலை பண்ண முடியாது, அவனை என்னால சேஃப் தான் பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. உடனே ஜீவன் என்ன பண்றான் அப்படின்னா மச்சாங்கிட்ட போயிட்டு நீயாச்சு அந்த ஆள் கிட்ட சொல்லி புரிய வை, டிப்பர் ஜார்ஜ் மாட்டினா அப்படின்னா நம்ம எல்லாரும் கதையும் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இப்ப இந்த மச்சானும் தம்பிக்காரனும் போயிட்டு ஜான் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜான் யார் பேச்சையுமே கேட்காம நான் போயிட்டு டிப்பர் ஜார்ஜ பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டீமோட கிளம்புறான். ஆனா இவங்க யோசிக்கிறாங்க, இந்த மச்சான் இருக்கா பாத்தீங்களா, இவன் ஜானுடைய தம்பி கிட்ட போயிட்டு இதே போல் தான் இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வரும்போது அந்த ஜப்பார் பாய் சொல்ற பேச்சு தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் முறைச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ என்ன விஷயம் ஆச்சுன்னு பாரு, அந்த ஜப்பார் வந்துட்டு ஒரு பெரிய கேங்க உருவாக்கி வச்சுக்கிட்டு நம்ம கிட்டயே சண்டை போட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைங்களையே வெட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது சரிங்க மச்சான் இப்போ என்ன பண்ணலான்னு சொல்றீங்க
சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கேட்க நம்ம வந்துட்டு ஜான் சொல்ற பேச்செல்லாம் கேட்காம நம்ம வந்துட்டு அந்த டிப்பர் ஜார்ஜுடைய கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல இந்த தம்பிக்காரனும் ஓகேன்னு சொல்றான். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அந்த ஜானை காமிக்கிறாங்க. ஜான் ஜார்ஜுக்கு கால் பண்றான். கால் பண்ணி உன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு, நீ கொஞ்சம் சேஃபா இரு. இந்த இன்ஸ்பெக்டர் ஜீவன் சொல்ற பேச்சை கேட்டுட்டு யாரோ உன்னை கொலை பண்ண பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன், நான் உன்னை காப்பாத்துறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. சேஃபா இருக்க சொல்லிருப்பாரு, அவ்வளவுதான். இப்ப இந்த டிப்பர் ஜார்ஜ் ஜாமீன் கிடைச்சி வெளியே வராரு. கோர்ட்டு வாசல்லையே பார்த்தா எக்கச்சக்கமான பேரு இவரை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோவும் இருக்காரு. இப்ப இவர் அந்த ரவுடி பசங்களை பார்த்து பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது அவனுங்க எல்லாரும் சுத்தி வளைச்சு வெட்ட பாக்குறாங்க. இவரு தப்பிக்கிறாரு. தப்பிச்சு அந்த பக்கம் போற வர வண்டி கிட்ட உதவி கேட்கும் போது நம்ம ஹீரோ கரெக்டா அந்த பக்கம் போறாரு. நம்ம ஹீரோ லிஃப்ட் கொடுக்குறாரு. லிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல இவனை தனியா கூட்டிட்டு போயிட்டு போட்டு புலன் பொழக்கிறாரு. எதுக்காக என் அண்ணாவை கொலை பண்ண, உண்மையை சொல்றா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கிட்ட இருந்து இவன் தப்பிச்சிடுறான். ஆனா போகும்போது போனை கீழே போட்டு போயிட்டான். இந்த போன் எடுத்து வச்சுக்கிறாரு. போன்ல செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ரவுடி கேங் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஜானுடைய தம்பி, ஜானுடைய மச்சான், அதுக்கப்புறம் இந்த சிஐ ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசியிருக்கான் அப்படின்ற விஷயம்லாம் இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ பின்னாடியே போறாரு. பின்னாடியே போனா இந்த டிப்பர் ஜார்ஜ் இருக்கான் பாத்தீங்களா, இவன் போகும்போது அந்த தம்பிக்காரனுக்கு கால் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ இந்த ஸ்பாட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு கத்தியால குத்துறான். அட பாவி நீ ஏன்டா என்ன குத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ இருந்தா கண்டிப்பா நாங்க அழிஞ்சு போயிடுவோம், எங்களுக்காக நீ எவ்வளவோ பண்ணிட்ட, இப்போ இறந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் பிளேஸ்லயே வச்சு அத்தனை பேர் கண்ணு முன்னாடியே கத்தியால குத்திட்டு அவங்க வந்து கிளம்புறான். இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோ பாக்குறாரு. இப்ப இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்து போலீஸ் டீமோட வராங்க. யார் இந்த விஷயத்த பண்ணா, நீங்க யாராவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ மட்டும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. என்னையா இத்தனை பேர் இருக்கும் போது நீ மட்டும் பார்த்தன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்கெல்லாம் பயந்துட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு பயம்லாம் கிடையாது, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு நீ என்ன விஷயம் பார்த்தியோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்குறாங்க. இந்த விஷயத்த அந்த சிஐ ஜீவன் தான் எழுதி வாங்குறாரு. நம்ம ஹீரோ சொல்லிருப்பாரு கரும்பன் ஜோவி தான் வெட்டினா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லும் போது இந்த ஜெய்வன் எழுதி வைக்கிறாரு. இப்போ ஸ்பாட்டுக்கு ஏசிபி வராரு. ஏசிபி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு செமையா பாராட்டுறாரு. ஒரு பெரிய ரவுடி, அந்த ரவுடிக்கு எதிராகவே நான் பார்த்தேன் இவன் தான் வெட்டினா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுக்க வர, சாட்சி சொல்ல வரலாம், பெரிய தைரியம் வேணும், உண்மையிலே நீங்க பெரிய தைரியசாலி, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா மறக்காம எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி இந்த தம்பிக்காரனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி இவனை கோர்ட்ல ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜீவன் இந்த தம்பிக்காரன் கிட்ட போயிட்டு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் வெளியே வந்துடுவேன், அது பெரிய மேட்டர் கிடையாது, எனக்கு எதிராக எவன் சாட்சி சொன்னானோ அவன் உயிரோடவே இருக்க கூடாது, நான் வெளியே வந்து அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக நம்ம ஹீரோ சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ அரசு தரப்பு வக்கீல் வந்து நீங்க பார்த்தது எல்லாமே உண்மையா, இவரை தான் பாத்தீங்களா, இவரு தான் வெட்டினாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன், ஆனா இவரு தான் வெட்டினாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல, ஏன்னா வெட்டினவன் அதாவது கொலைகாரன் வந்துட்டு ஹெல்மெட் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லும் போது ஏசிபிக்கு செம்ம ஷாக்கு. அட பாவி என்னடா இப்படி பொசுக்குன்னு மாத்தி சொல்றியே அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இப்போ கோர்ட்டும் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இவருக்கு எதிராக எந்த சாட்சிகளும் ஆதாரங்களும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பிக்காரனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பயத்தோட ஒரு மாதிரி பதட்டத்தோட வெளியே வராரு. வெளியே வந்து ஜீவன் கிட்ட என்னுடைய அண்ணன் பொண்ணு எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் நமக்கு தெரியுது அண்ணன் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை மாத்தி சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முஸ்தபாவும் இருக்காரு. உன்னுடைய அண்ணாவை கொலை பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்ததே நான் தான், உன்னுடைய அண்ணாவுடைய பணமாச்சு கிடைச்சது இறுதி சடங்கெல்லாம் பண்றதுக்கு, உனக்கு அது கூட கிடைக்காது, நானே உனக்கு கிடைச்சிருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க பாயும் போது டே முஸ்தபா இது கோர்ட்டுடா கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இங்க பாரு, நீ வந்தியா வந்த வேலையை பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பி போனியா, அதை விட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, இவங்க கிட்ட தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது குழந்தைய யாரோ கொண்டு வந்து வீட்டுல விட்டு போயிட்டு இருக்காங்க. குழந்தை கொஞ்சம் சேஃபா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இங்க நம்ம ஹீரோடைய அண்ணியோடைய அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் உன்னை நம்பி விட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அநியாயமா குழந்தை இறக்க கடந்தது, அது மட்டும் இல்லாம உன்னையும் இவளையும் சேர்த்து வச்சு இந்த ஊரை சேர்ந்தவங்க தப்பா வேற பேசிட்டு இருக்காங்க, என் பேர குழந்தையும் என் மகளையும் பாத்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு போறாங்க. அண்ணி போகாதீங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கும், குழந்தைய கடத்திட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, பிளீஸ் போகாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்கள விட்டா இப்போ எனக்கு ஆதரவுக்கு வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே படுத்துட்டு பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சு பாக்குறாரு. நம்ம ஹீரோடைய அண்ணன் கஸ்டம்ஸ் ஆபீசரா படிச்சு பதவியோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. நம்ம ஹீரோடைய அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அண்ணா
அண்ணாவும் ரொம்ப பாண்டிங்கா இருக்காங்க, ரொம்ப ரொம்ப பாசமா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அண்ணன் யார்ட்டையும் போன்ல பேசிட்டே இருக்காரு. பர்ஸ்ல பாக்கும்போது ஒரு பொண்ணுடைய போட்டோ இருக்கு. இந்த பொண்ணை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் அப்படியே வீட்டுக்கு தெரிய வருது. ஆனா அந்த பொண்ணு ஒரு கிறிஸ்டியன், இவங்க ஒரு இந்து அப்படின்ற காரணத்தினால இந்த லவ் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா செமையா சண்டை போடும்போது ஒரு கோச்சிட்டு கிளம்பி போயிட்டு தனியா கல்யாணம் பண்ணி வாழ்ந்திருக்காரு. இந்த விஷயம்லாம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ போயிட்டு ஏசிபியை மீட் பண்ணலாம், இந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஜீவன் விடாம நீ பண்ண வரைக்கும் போதும், முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லும் போது நான் ஏசிபியை பார்க்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பார்த்து மட்டும் நீ சொல்ற விஷயத்த அவர் நம்பவா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிச்சு தள்ளி விடும்போது அங்க ஏசிபி வராரு. யோ இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க, இது ஏசிபி ஆபீஸா இல்ல மீன் மார்க்கெட்டா, எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ எல்லாமே சொல்ல ட்ரை பண்ணும்போது உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா, நீ சொன்ன அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை நம்பி கோர்ட் வரைக்கும் உன்னை கூட்டிட்டு போனா கோர்ட்ல வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்ட, இதுக்கப்புறம் நான் எப்படி உன்னை நம்புவேன், நீ ஆதாரத்தோட வா, நீ யார சொல்றியோ அவனை தூக்கி உள்ளுக்குள்ள போடுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கிட்ட தான் ஆதாரமே கிடையாது. அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே கால் பண்றாங்க. ஏமா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல போயிட்டு பார்க்கும்போது அவங்க பேக்கோட இருக்காங்க. என்னாச்சு இந்த டைம்ல எதுக்கு பேக்கோட வெளியே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாமாக்கும் மாமிக்கும் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் ஏதோ ஒரு வெளியூர்ல படிச்சிருக்கான் போல, இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்கான். வந்தவன் சும்மா இருக்காம இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். இந்த பொண்ணு அங்க இங்கன்னு ஓடுறா, ப்ளீஸ் என்ன விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்த மாமாவும் மாமியும் பாக்குறாங்க. பார்த்தவங்க நம்ம ஹீரோயினை தான் அடிக்கிறாங்க, நம்ம ஹீரோயினை தான் திட்டுறாங்க, எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கப்புறமும் அந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு தான் கால் பண்றாங்க. சரி ஓகே வந்ததுக்கு வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யார்ட்டையுமே சொல்லாம இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க கல்யாணத்துக்கு அந்த ஒரு மேடம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மேடமுடைய ஹஸ்பண்டும் சப்போர்ட் பண்றாங்க. இப்போ கல்யாணம்லாம் ஆயிட்டு வீட்டுக்கு வந்து ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது யாரோ கால் பண்றாங்க. இவரு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி. அவரு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி நீ கவலைப்படாம கமிஷனர் ஆபீஸ் போ, அங்க போனா கமிஷனர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, நான் உன்னை பத்தி எல்லாமே பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது போலீஸ்காரங்களை பார்த்தாலே நம்பிக்கை வர மாட்டேங்குது. போலீஸ்காரங்களுக்கு என்ன பார்த்தா காண்டு தான் வருது. இதுக்கப்புறம் நான் போலீஸை நம்பி போக போறது கிடையாது, என் விஷயத்த நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உன்னால கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாது, நீ என்ன நம்பு, இந்த ஒரு வாட்டி மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் போ, நீ போயிட்டு கமிஷனரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு நீ எதுவுமே குக் பண்ண தேவையில்ல, நான் வரும்போது நல்லா சாப்பாடு வாங்கிட்டு வரேன், நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா அதாவது அண்ணா விஷயமா நான் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு கமிஷனரை மீட் பண்ணி இந்த மாதிரி இவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அன்னைக்கு எதுக்காக கோர்ட்ல மாத்தி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கடத்தி வச்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது சரி ஓகே அந்த அமைச்சர் எனக்கு கால் பண்ணி பேசினாரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இந்த மொத்த கேஸையும் நான் அந்த ஏசிபியை விசாரிக்க சொல்றேன், ஏசிபி வந்துட்டு ரொம்ப நேர்மையான அதிகாரி, நீ கவலையே படாத, எல்லா அதிகாரிகளும் மோசமான அதிகாரிகள் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த ஏசிபி மேல பெரிய நம்பிக்கை இருக்கு, ஆனா நான் மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்னா அவர் என் மேல கோவமா இருக்காரு, நான் அவரை முழுமையா நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாப்பாடுலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா வீடே கலைஞ்சு போயிருக்கு. நம்ம ஹீரோயின் தலையில காயம் பட்டு ரத்தம் ஒடிய அப்படியே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. மணிக்குட்டி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றாரு. இதே ஹாஸ்பிடல்ல அந்த மேடமுடைய ஹஸ்பண்ட் டாக்டர் இருப்பாரு. அவரு செக் பண்ணி பார்த்துட்டு உயிருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, இந்த பொண்ணை யாரோ ரேப் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அந்த ஒரு தள்ளு முள்ளுல இந்த பொண்ணு கீழே விழுந்து தலையில அடிபட்டிருக்கு, கண்ணு முழிக்க கொஞ்சம் டைம் ஆகும், செமையா காயம் பட்டிருக்கு, நம்ம உடனே போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது போலீஸுக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. என்னையா சொல்ற, இந்த மாதிரி சம்பவத்துக்கெல்லாம் போலீஸ் கால் பண்ணி சொன்னாதான் போலீஸ் நடவடிக்கை இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சா மீடியா பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடும், மானத்தை விட உயிர் பெருசு கிடையாது அப்படின்னு சொல்ற என்னுடைய மனைவி அநியாயமா இந்த விஷயம் நடந்த விஷயம் வெளியே தெரிய வந்தா கண்டிப்பா அவ இறந்து போயிடுவா, எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா உன் மனைவி இப்படி பண்ணவங்கள தண்டிக்க வேணாவா, அவங்க சுதந்திரமா வெளியே சுத்திட்டு இருந்தா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்கள அந்த ஆண்டவன் பார்த்துப்பான், தயவு செஞ்சு வெளியே சொல்லாதீங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே இதுதான் உன்னுடைய விருப்பம் அப்படின்னா நான் வெளியே சொல்லல அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஜீவனை காமிக்கிறாங்க. என்னையா இந்த விஷயம் இன்னமும் வெளியே வராம இருக்கு, அவன் கண்டிப்பா போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தா இன்னமும் அவன் போலீஸ்க்கு வரவே இல்ல, அங்க என்னமோ சம்திங் ராங் நடக்குது, நீங்க பண்ண காரியத்துக்கு அவன் கண்டிப்பா போலீஸுக்கு வந்திருக்கணும், ஆனா இன்னமும் அந்த மனைவிக்காரி உயிரோட இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு
தான் பெரிய பிரச்சனை. முக்கியமா அந்த தம்பிக்காரன் தான் போயிட்டு ஏதோ சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கான் போல, உனக்கு தான் பெரிய பிரச்சனை, எப்படியாச்சும் அந்த பொண்ணை கொலை பண்று அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த தம்பிக்காரன் டீமோட கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ஹாஸ்பிட்டலுக்கு நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு கொலை பண்ணா கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ், இந்த பையனுக்கு தெரிஞ்ச நர்ஸ் வேலை பாக்குறாங்க போல, அந்த நர்ஸ் கிட்ட பேசி அந்த நர்ஸை எங்கேயோ கூட்டிட்டு போறான். அந்த நர்ஸ் வந்துட்டு ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே வீட்டுக்கு இவன் போறான். இவன் பின்னாடியே நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. நம்ம ஹீரோவால உள்ளுக்குள்ள போக முடியாது. நம்ம ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த தம்பிக்காரன் நர்ஸ் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிரச்சனையா இருக்கா, அந்த பொண்ணை கொலை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்தின டீடைல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ இந்த எல்லா விஷயத்தையுமே போட்டோ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. இப்போ ஒரு போட்டோவையா கொண்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட காமிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மச்சான் போட்டோ, அதுக்கப்புறம் அந்த முஸ்தபா போட்டோ, கடைசியா தம்பிக்காரனுடைய போட்டோவை காமிக்கும் போது இந்த போட்டோவை பார்த்த ஹீரோயின் ஒரு மாதிரி பதறாங்க. அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஃபிக்ஸ் மாதிரி வருது. டாக்டர் காப்பாத்துங்க, வந்து என்ன விஷயம் ஆச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் சரி பண்ணி ஹீரோயினை கொஞ்சம் அமைதிப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுடைய உயிருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க கண்ணை முழிச்சிட்டாங்க. ஆனா முழுமையா ரெக்கவர் ஆகி வர கொஞ்சம் நாள் ஆகும், சில மாதங்கள் கூட ஆகும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோவே இவங்களை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. போலீஸை நம்பினா கண்டிப்பா வேலைக்கே ஆகாது, நம்ம தான் களத்துல இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. முதல்ல இவனுங்க எல்லாரையும் ஃபாலோ பண்றாரு. இவனுங்க என்ன பண்றானுங்க, எங்க போறானுங்க, எங்க வரானுங்க, இவனுங்களுக்கு எதிரிகள் யாரு, ஃப்ரெண்ட்லியா யாரு இருக்கா, சப்போர்ட் யாரு பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையுமே தரவா செக் பண்ணி எல்லா டேட்டாவையுமே கலெக்ட் பண்றாரு. இந்த தம்பிக்காரன் கூட முஸ்தபா சுத்திக்கிட்டே இருப்பான். முஸ்தபாவுடைய எண்ணம் இவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும், இவங்களை காப்பாற்றணும் அப்படின்ற விஷயம் மட்டும்தான். முஸ்தபா இருக்கிற வரைக்கும் மத்த யாரையும் ஒன்னும் பண்ண முடியாது, ஒவ்வொருத்தரையா கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்காவா பிளான் போடுறாரு. புது சிம் வாங்கி அந்த மச்சானுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இப்போ நான் யாரு பேசிட்டேன், எது பேசிட்டேன் அப்படின்ற விஷயம் முக்கியம் கிடையாது, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் முக்கியம். அந்த முஸ்தபா இருக்கான் இல்லையா, முஸ்தபா ஜபார் பாய்கிட்ட காசு வாங்கிட்டான், அந்த தம்பிக்காரனை கொலை பண்ண போறான், முடிஞ்சா காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணும்போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. மச்சாங்காரன் தம்பிக்கு கால் பண்றான். கால் பண்ணி முஸ்தபா உன்னை கொலை பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு, நீ சேஃபா இரு, நான் சொல்ற ஸ்பாட்டுக்கு வா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எப்பயுமே முஸ்தபா கூடயே சுத்திக்கிட்டு இருப்பான். இந்த தம்பிக்காரன் நேரா போயிட்டே இருக்கும்போது இப்போ சில பேர் வந்து சுத்தி வளைக்கிறாங்க. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மச்சானுடைய ஆட்கள் தான் சுத்தி வளைச்சு இந்த முஸ்தபாவை கத்தியால குத்தி கொலை பண்றாங்க. என்ன ஏண்டா குத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ பணம் வாங்கிட்டு என்ன கொலை பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், செத்து போடா துரோகி அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணி போட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயம் அந்த டானுக்கு தெரிய வருது. அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். முஸ்தபா தான் இந்த டானுடைய ரைட் ஹேண்டா இருந்திருப்பான், அநியாயமா இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த நியூஸ் பேப்பரை காமிக்கிறாரு, இவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து ஹீரோயின் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. என் புருஷன் எனக்காக என்னெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க. கண் கலங்காதமா, நான் பாத்துக்கிறேமா, உனக்கு நார்க்கமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா போலீஸ் வந்திருக்காரு. அதுவும் படையோட வந்திருக்காரு. என்ன சார் சொல்லாம கொல்லாம வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது, சொல்லாம கொல்லாம தான் எல்லாமே நடக்குது. அந்த முஸ்தபா இறந்து போயிட்டான், அவனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியும் அப்படின்னு சொல்றாரு. யா உனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நியூஸ் பேப்பரை காமிக்கிறாரு. சரி உன் மனைவி நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நான் சும்மா உன்னை பார்த்து விசாரிச்சுட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தேன், நேத்து நைட்டு நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரி யாரு தப்பு பண்ணாலும் நான் சும்மா விட மாட்டேன், நீயா இருந்தா கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எதுக்காக முதல்ல முஸ்தபா இறந்து போற மாதிரி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த முஸ்தபா தான் சொல்லிருப்பான், உன்னுடைய அண்ணனை கொலை பண்ண நான் தாண்டா காசே கொடுத்தேன், நான் தான் ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிருப்பான். அதனால தான் முதல்ல நம்ம ஹீரோ முஸ்தபாவை போட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஜானுடைய தம்பி அந்த மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் காமிக்கிறாங்க. ஜான் கிட்ட இவனுங்க என்ன சொல்லிருப்பானுங்க அப்படின்னா, ஜபார் பாயோடைய ஆட்கள் தான் கொலை பண்ணிட்டானுங்க, இது எல்லாத்துக்கும் ஜபார் பாய் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அவனை போட்டே ஆகணும், இன்னைக்கே கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜான் கன்னோட கிளம்ப இவன் குடிச்சிட்டு கிளம்புறான். அண்ணா நீ குடிச்சிட்டு இருக்க, குடிக்காம இந்த விஷயம் இதே வீரம் உனக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கேட்கும் போது, எனக்காக நீ கொலை பண்ணு, நீ முதல்ல போயிட்டு அவனுங்கள ஒவ்வொரு ஆளா முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கொடுத்து அனுப்புறான். இப்போ மச்சானும் தம்பிக்காரனும் பிளான் பண்ணி ஜபாருடைய ஒரு முக்கியமான ஆளை ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு கழுத்தறுத்து கொலை பண்ணி போட்டு வராங்க. இதே ஸ்பாட்ல நம்ம ஹீரோவும் இருக்காரு. இப்ப இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி முதல்ல அந்த ஜீவனுக்கு அனுப்புறாரு. ஜீவன் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். இதே வீடியோவை தம்பிக்காரனுக்கு அமிச்சு, நீ கொலை பண்ற விஷயத்த யாரோ ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அமிச்சு வச்சிருக்காங்க, இதை யூடியூப் அங்க இங்கன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்றதுக்குள்ள நீ போயிட்டு சேஃபா தலைமறைவாரு, மத்த விஷயங்கள்லாம்
நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இந்த தம்பிக்காரன் மச்சான் கூட சேர்ந்துட்டு அந்த நர்ஸ் உடைய வீட்டுக்கு போறான். அங்க போயிட்டு கதவை தட்டும் போது அந்த பொண்ணு வந்து கதவை ஓபன் பண்றா. என்னையா இந்த டைம்ல வந்திருக்க, இப்பெல்லாம் என்னால எதுவும் முடியாது அப்படின்னு சொல்லும் போது, அடி நாசமா போனவளே, இப்ப நான் வந்தது வேற காரணத்துக்காக, முதல்ல கதவை லாக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பால்கனிக்கு போயிட்டு நீ போ, இப்ப நான் சேஃபா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மச்சாங்காரன் கிட்ட சொல்ல மச்சாங்காரன் கிளம்புறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ இந்த எல்லா விஷயத்தையுமே பக்காவா ஃபாலோ பண்றாரு. ஃபாலோ பண்ணி இந்த பக்கம் மச்சாங்காரன் தனியா வருவான். அவனை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மரத்துக்கு நடுவுல ஒரு இரும்பு கம்பியை கட்டுறாரு. கரெக்டா ரோட்டுக்கு நடுவுல அந்த கம்பி இருக்கு. இந்த கம்பியை பார்க்காம அவன் வருவான், ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ மச்சாங்காரன் கார்ல வந்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ விடாம கால் பண்ணி அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்காரு. அவன் வேகமா வண்டியை ஓடிட்டு வந்து இந்த கம்பிக்கு மேல மோதுறான். பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த காரோடைய டோரே உடைஞ்சிட்டு பறந்து போயிட்டு ஒழுகுது. இப்ப இவன் இன்னமும் சாகாம உயிருக்கு போராடிட்டே இருக்கும்போது அந்த டோரை தூக்கிட்டு போயிட்டு கழுத்துலயே குத்தி கொலை பண்ணிட்டு வந்துடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹாஸ்பிடல்ல இருக்காரு. மனைவியை பாத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய போனை சைலண்ட்ல போட்டு மனைவியுடைய தலகாணி கடியில வச்சுட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. போனவரு ஏதோ ஒரு பாலத்துக்கு மேல நின்னு ஒரு புது சிம் புது போன் வாங்கி அந்த சிஐக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி அந்த தம்பிக்காரன் சொல்லிதான் நான் கால் பண்றேன், அவனுக்கு ஒரு உதவி வேணுமா, என் மூலமா உங்களை வந்துட்டு கான்டாக்ட் பண்ண வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, யாரா நீ தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்க, யார் அந்த தம்பி, அவனுக்கும் எனக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சார் எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்துட்டு அந்த தம்பிக்காரனுடைய ஆள் தான், என்கிட்ட நீங்க பயப்படாம பேசலாம், அவன் இப்போ அந்த நர்ஸ் பொண்ணுடைய வீட்டுல இந்த ஸ்பாட்ல இந்த ஊர்ல இந்த இடத்துல ஸ்டே பண்ணிருக்கான் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பயலுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உண்மையிலேயே அவன் தான் அமைச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்ப நான் எங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஒரு பழைய பில்டிங்க்கு வர சொல்றாரு. அங்க இந்த போலீஸ்காரன் கிளம்பி வரும்போது போலீஸ்காரனை அட்டாக் பண்றாரு. அவரு கீழே விழும்போது முன்னாடி வராரு. டேய் நீ தான் இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கியா, உன்னை தூக்கி உள்ளுக்குள்ள வச்சு பொலன்னு பொழக்கறண்டா அப்படின்னு சொல்லும் போது, முதல்ல நீ இங்க இருந்து வெளியே போனாதான் என்ன தூக்கி உள்ள வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு அடின்னு அடிச்சு நம்ம ஹீரோ கட்டி போடுறாரு. கட்டி போட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு. இது என்ன இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறியா, போலீஸ்காரங்க குற்றவாளியை பிடிச்சி அவங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஊசி தான், அந்த மருந்து தான் உள்ளுக்குள்ள இருக்கு. நான் வந்துட்டு டாக்டரும் கிடையாது, நீ குற்றவாளியும் கிடையாது, நான் இதை எவ்வளவு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது, போட்டு நீ செத்து போனா கூட பரவாயில்ல, ஆனா நீ எனக்கு உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் போட, இந்த டைம்ல யாரோ இந்த போலீஸ்காரனுக்கு கால் பண்றாங்க. இந்த போலீஸ்காரன் 2 போன் வச்சிருக்கான். ஒரு போன் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வச்சிருக்கான், ஒரு போன் சீக்ரெட்டா வச்சிருக்கான். அந்த சீக்ரெட்டான போனுக்கு SRK அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கால் பண்றாங்க. நம்ம ஹீரோ போன் அட்டெண்ட் பண்ணி அமைதியா இருக்காரு, எதுவுமே பேசாம இருக்காரு. அந்த பக்கம் இருக்கிறவனும் அமைதியா இருந்துட்டு போனை கட் பண்ணிடுறான். இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு யார் இந்த SRK அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதுக்கு முன்னாடி நான் இந்த ஆளை பார்த்தது கூட கிடையாது, என்னுடைய மேலதிகாரி அதாவது ஐஜி என்ன கால் பண்ணி இந்த மாதிரி SRKன்னு ஒரு ஆள் உங்களுக்கு கால் பண்ணுவாரு, அவரு கால் பண்ணி என்ன சொன்னாலும் கேளு, நான் உன்னுடைய ப்ரமோஷனை பாத்துக்கிறேன், நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த SRK எப்பெல்லாம் கால் பண்ணி பேசிட்டாரோ, என்ன விஷயம்லாம் பண்ண சொல்றாரோ எல்லா விஷயத்தையும் பிளைண்டா அப்படியே பண்ணிருக்காரு இந்த பயபுள்ள. இது வரைக்கும் நான் இந்த SRKவை பார்த்ததே கிடையாது. இந்த SRKவை வந்துட்டு கோல்டு எல்லாம் கடத்துறான், அதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லுவான், அந்த விஷயம்லாம் நான் பண்ணுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அப்படியே நம்ம ஹீரோ வேற என்னமோ பேசுறாரு. பேசிட்டு அந்த ACPக்கு கால் பண்ணி இந்த தம்பிக்காரன் எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கானோ அந்த லொகேஷனை சொல்லி போயிட்டு அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பேசுறாரு. இவ்வளவு சொல்றியே நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் யாரு அப்படின்ற விஷயம் முக்கியமா இல்ல அந்த தம்பிக்காரன் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இதே கையோட அந்த தம்பிக்காரனுக்கும் போனை போட்டு, இந்த மாதிரி போலீஸ் வந்துட்டு உன்னை தேடி வந்துட்டு இருக்காங்க, நான் வந்துட்டு அந்த CI ஜீவனுடைய ஆளு, உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கால் பண்ண சொன்னாரு, CI ஜீவனை ACP அரெஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, நீ என்னென்னமோ சொல்ற, கேட்கும் போதே ஒரு மாதிரி அள்ளு கிளம்புது, உன்னை நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ என்ன நம்பிதான் ஆகணும், வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்ல, கரெக்டா போலீஸ் வராங்க. போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ எப்படியாச்சும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த பில்டிங்க்கு வா, அங்க வந்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்றாரு. இவன் தப்பிக்க ட்ரை பண்றான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ போயிட்டு அந்த மூர்த்தியை மீட் பண்றாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப இவருக்கு யாரோ கால் பண்றாங்க. ஒரு செகண்ட் இரு தம்பி, ஒரு முக்கியமான கால் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போயிட்டு போன் அட்டெண்ட் பண்ணி, உன்னை அப்பயே கொலை பண்ண சொன்னேன், பார்த்தா அவன் இங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்ல, அப்படியா, முடிஞ்சா நீ என்ன கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறாரு. என்ன தம்பி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, போன் போட்டதே நான் தாண்டா அப்படின்னு சொல்றாரு. நீ அந்த ஜீவன் கிட்ட பேசி என்ன விஷயம் பண்ண சொன்னியோ எல்லா விஷயத்தையுமே அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டை போட்டு காமிக்கும் போது, இந்த ஆள் தான் மக்களே இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காரு, நம்ம ஹீரோடைய அண்ணனை அந்த டிப்பர் ஜார்ஜை வச்சு போட்டல
சொன்னது, தங்கத்தை இல்லீகலா கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே பண்ணது இந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் பேசின ஆடியோ வச்சு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஆடியோ என்னுடைய ஆடியோ கிடையாது, இந்த விஷயத்த நான் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ இங்க வரதுக்கு முன்னாடியே அந்த தம்பிக்காரனை அந்த பில்டிங்க்கு வர வச்சு கொலை பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரனையும் கொலை பண்ணிட்டு வந்திருக்காரு. ரெண்டு பேர்த்தையும் விசாரிக்கும் போது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், இந்த ஆள் தான் பின்னாடி இருக்கான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் போனை செக் பண்ணி பார்க்கும்போது இவர் பேசின ஆடியோலாம் இருக்கு. உன்னெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்காரன் கன்னு கொண்டு வந்திருப்பான். அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாரும் வந்து கதவை தட்டுறாங்க. என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு கதவை திறக்கிறாரு. பார்த்தா ஏசிபி வந்திருக்காரு. எல்லாத்துக்கும் நீதான் காரணம், அந்த கஸ்டம்ஸ் ஆபீசர் நம்ம ஹீரோடைய அண்ணன் வந்துட்டு இறந்து போனாரு பாத்தீங்களா, அது கொலை, அந்த கொலையை பண்ண சொன்னது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோக்கா ஒன்னும் புரியல, அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இந்த ஏசிபி இவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காரு. என்கிட்ட உனக்கு எதிரா எந்த விதமான சாலிட் ப்ரூஃபுமே கிடையாது, நீ அந்த ஜீவன் கிட்ட பேசியிருக்க அப்படின்ற ஆடியோ ரெக்கார்டை மட்டும் யாரோ எனக்கு அமுச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நமக்கு புரியுது நம்ம ஹீரோ தான் அமுச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எதுக்காக உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, உனக்கு எதிரா எந்த சாலிடான எவிடன்ஸும் என்கிட்ட கிடையவே கிடையாது. அதுவே உனக்கு சப்போர்ட் பண்ணவங்க, உனக்கு உதவி பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒன் பை ஒன்னா யாரோ கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த டார்கெட் நீ தான் அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கும் நல்லாவே தெரியும், கொலைகாரன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்ன கொலை பண்ண அவன் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லும் போது அட படுபாவி பயலே, இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தேடி ஒரு டீம் அமுச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோவுடைய போன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எந்த ஹாஸ்பிடல்ல ஹீரோயினை அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதே ஹாஸ்பிடல் அப்படின்னு தான் காமிக்குது. இப்போ நேரா இவரே கால் பண்றாரு, ஹீரோ அட்டென்ட் பண்றாரு. மாதவன் இப்போ நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் மனைவியை அட்மிட் பண்ணிருக்கிற அந்த ஹாஸ்பிடல்ல அப்படின்னு சொல்றாரு. காலையில எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னைக்கு காலையில விடிய காலையில இருந்தே நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையதான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன உங்களுக்கு டவுட், நீங்க வேணா டாக்டர் கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்கும்போது டாக்டர் கிட்ட கேட்டாலும் டாக்டரும் அதே விஷயம் தான் சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இங்க என்னமோ இருக்குது, இந்த பைப்ல ஏதோ ட்ரிக்ஸ் பண்றான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூர்த்தி கிட்ட போயிட்டு ஒழுங்கு மரியாதையா எல்லா உண்மையும் நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா உன்னை கூட்டிட்டு நான் ஸ்டேஷன் போவேன், கோர்ட்ல ஆஜர்படுத்தி உன்னை உயிரோட தூக்கிட்டு போயிட்டு ஜெயில அடைப்பேன், அப்படி இல்லாம எதுக்குமே நான் காரணம் கிடையாது, எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பீலா விட்டுக்கிட்டே சுத்திட்டு இருந்தேன் அப்படின்னா உன்னை அப்படியே விட்டு போயிடுவேன், அந்த மாதவனே வந்து உன்னை கொலை பண்றான் அப்படின்னு சொல்லும் போது ஐயா சாமி நான் எல்லா உண்மையும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூர்த்தி சொல்ல சொல்ல எல்லா விஷயத்தையும் அப்படியே ரெக்கார்ட் பண்றாங்க. இந்த மூர்த்தி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய இல்லீகலா தங்கம் கடத்திருக்காரு. இந்த விஷயத்துக்கு இந்த ஆளு நல்லவர்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோடைய அண்ணன் ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஒரு நாள் இந்த ஆளு இல்லீகலா தங்கம் தான் கடத்துறாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சவனே உனக்காக நான் போயிட்டு ஹெல்ப் பண்ணிருக்கேன் பாரு, இந்த விஷயம் வெளியே சொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் உனக்கு எவ்வளவு வேணா பணம் கொடுக்குறேன், வெளியே சொல்லாத அப்படின்னு சொல்ல உன்னுடைய பாசத்துக்கு தான் நான் அடிமையா இருந்தேன், பணத்துக்காக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியே போறாரு. இவனை உயிரோட விட்டா கண்டிப்பா நம்ப மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனுக்கு கால் பண்ணி இவனை எப்படியாச்சும் போத்தல்லு அப்படின்னு சொல்லும் போது ஜீவன் அந்த கேங்க்கு கான்டாக்ட் பண்ணிருக்கான். கேங் மூலமா இந்த டிப்பர் ஜார்ஜ் லாரியை கொண்டு போயிட்டு இந்த அண்ணன்கார மேல மோதிட்டு அங்க இருந்து கிளம்ப இதே ஸ்பாட்டுக்கு இந்த மூர்த்தி வராரு. மூர்த்தி வந்து பார்க்கும்போது இவர் இன்னமும் முழுசா சாகாம உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. ஆட என்னப்பா இவன் இன்னமும் சாகாம இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மேல காரை ஏத்தி கொலை பண்ணிருக்காரு. இந்த விஷயம் தான் இருக்கு. இதே விஷயத்த நம்ம ஹீரோவிட கூட இவர் சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த விஷயம்லாம் வாக்கு மூலமா கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா ஜபார் பாய்க்கும் அதுக்கப்புறம் அந்த ஜானுடைய டீமுக்கும் மாத்தி மாத்தி கால் பண்ணி இந்த சண்டைகளை இதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம், நேரா வந்துட்டு சமாதானம் பேசலாம், இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜானுக்கு கால் பண்ணும்போது ஜபாருடைய ஆள் மாதிரியும் அந்த ஜபாருக்கு கால் பண்ணும்போது ஜானுடைய ஆள் மாதிரியும் பேசுறாரு. இப்போ இவனுங்க கிளம்பி ஸ்பாட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோ சண்டை மூட்டி விட்டுற மாதிரி பண்றாரு. ஒரு பாட்டில தூக்கி உடைக்கிறாரு. இவன் தான் அடிச்சிட்டான், அவன் தான் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கலவரம் உருவாகுது. இப்போ இந்த விஷயம் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு தெரிய வருது. அப்புறம் நம்ம ஏசிபிக்கும் தெரிய வந்து ஏசிபி டீமோட கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வந்து எல்லாரையுமே கைது பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ இந்த கலவரத்துல ஜானுடைய மச்சானும் கொலை செய்யப்படுறாங்க. இந்த விஷயத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மூர்த்தி காருக்குள்ள தான் இருக்கிறான் அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணிட்டு இவனெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காண்டுல அங்கிருந்து ஒரு கேஸ் சிலிண்டர் தூக்கிட்டு வந்து அதை லீக் ஆகிற மாதிரி பண்ணிட்டு அந்த சிலிண்டரு வெடிக்கிற மாதிரி பண்ணி இந்த காருக்கு அடியில வச்சிடுறாரு. அந்த சிலிண்டர் டமால்னு வெடிச்சு செதறுது. இந்த பயபுள்ள ஸ்பாட் அவுட். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் முழுமையா குணமாயிட்டாங்க. இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே
வெளியே கூட்டிட்டு போகும்போது அங்க அந்த ஏசிபி வராரு. என்ன சார் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுவும் தெரியாத மாதிரியே பேசாத தம்பி அப்படின்னு சொல்றாரு. எனக்கு உண்மையிலேயே எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜீவன், தம்பிக்காரன் ஜானுடைய மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் பண்ணது ஒரு ஆள் தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு. ஆனா என்ன எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது ஓகே சார் என் அண்ணனுடைய கேஸை எப்ப விசாரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாருமே உயிரோடு இல்ல. இப்போ நான் யாரை போயிட்டு விசாரிக்கிறது, நீ வேணா கிளம்பி ஸ்டேஷனுக்கு வா, அங்க வச்சு எல்லாமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல சார் நீங்க விசாரிச்சாலும் சரி விசாரிக்கலனாலும் சரி இதுக்கப்புறம் போலீஸை நம்பி நான் எங்கேயும் வரப்போறது கிடையாது. நானும் என் பொண்டாட்டியும் கிளம்பி ஊர் பக்கம் போயிட்டு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்பி ஊர் பக்கமா போயிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படம் வந்துட்டு ஒரு சிம்பிளான கதையா இருந்தாலும் கதை கொஞ்சம் பார்க்க பரபரப்பா இருந்துச்சா, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா அன்லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.